பணப்பிரச்சனை அப்படிங்கிறது தீராத பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குங்க சார். இல்லை மேஷ ராசிக்கு தற்போதைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை எப்போ தீருங்க சார்? பொருளாதார வரவு இருந்தாலும் விரயம் ஆகும். விரயம் நடந்து கொண்டிருக்கும். ஒரு மோட்டர் ரிப்பேர் பண்ணலாம், அல்லது இன்ப சுற்றுலா செல்லலாம், அல்லது மெடிக்கல் ரீதியாக செலவு பண்ணலாம். தாயாருடைய உடல்நிலையத்தில் வரவு இருந்தாலும் செலவு இருக்கும். அதே நேரத்தில் ஆன்லைன் சம்மந்தப்பட்டதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிடணும். பிட்காயின்ஸு, ஷேர் மார்க்கெட்டு. அதே நேரத்தில் ஏற்கனவே சொத்து சுகம் வைத்திருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு காயை நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள், அப்படின்னா சமாளித்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஜூன் மாதம் 13ஆம் தேதி இந்த நிலைமையில தான் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போயே பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. தொழில் துறையில் முதலீடு பண்ணுவது, தனித்து செய்யாமல் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து செய்வது, ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் அபிவிருத்தி பண்ணணும். சிங்கிளாக எதுவும் செய்யக்கூடாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு தடவையாவது நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்த்தோம்னா அந்த வாயு புத்திரனால் பலமான வாழ்க்கை. மீன ராசிக்காரர்களுக்கு பண வரவு பண சேர்க்கையெல்லாம் வேணாம். இருக்கிற பணம் போகாமல் இருக்குன்னு நினைங்க. இந்த 1/12/2026 மேலே திடீர்னு யோகா பண்ணுறோம். இந்த லாட்டரி சீட்டில் 56 லட்சம் 6 லட்சம்னு 1 லட்சம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யோகா பண்ணால் 1/12 மேலே தான் உண்டு. மகத்தான வாழ்வு பெறுவதற்கும் அடுத்து மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கும் பக்தி ப்ளஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தபடி திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்த் ஆழ்வார் அவர்கள். வணக்கம் சார். 12 ராசிகளுக்குமே பணப்பிரச்சனை அப்படிங்கிறது தீராத பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குங்க சார். இந்த 2026 பிறந்தாச்சு, ஒரு மாதம் முடிய போகுது, இன்னுமே எங்களுக்கு எந்த குரோத்துமே இல்லை. இந்த வருடமாவது இப்படி இருக்கும் அப்படிங்கிறது பண ரீதியாக கேள்விகள் அதிகப்படியாக இருக்குங்க சார். ஸோ அந்த வகையில் மேஷ ராசிக்கு தற்போதைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை எப்போ தீருங்க சார்? மேசராசி நேயர்களுக்கு தற்சமயம் பொருளாதார வரவு இருந்தாலும் விரயம் ஆகும். விரயம் நடந்து கொண்டிருக்கும். ஒரு மோட்டர் ரிப்பேர் பண்ணலாம், அல்லது இன்ப சுற்றுலா செல்லலாம், அல்லது மெடிக்கல் ரீதியாக செலவு பண்ணலாம். தாயாருடைய உடல்நிலையத்தில் வரவு இருந்தாலும் செலவு இருக்கும். இந்த தன்மை வர ஜூன் மாதத்துக்கு மேலே மாறும். அந்த ஜூன் மாதத்துக்கு மேலே மாறும் பொழுது அதிகமான உழைப்பு தேவை. உழைப்பு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஊதியம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆன்லைன் சம்மந்தப்பட்டதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிடணும். பிட்காயின்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, அதிகமாக கோல்டு ஸ்டாக் வைக்கிறேன், வெள்ளி ஸ்டாக் வைக்கிறேன்னா பாதிப்பில் கொண்டு போய் விட்டோம். 2026 முழுவதும் மேசராசிக்காரர்களுக்கு தனக்கு என்ன தேவையோ, தன் தொழிலுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கடகத்தில் குரு. ஆனால் அவங்க மேசராசிக்கு பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா தாயாருடைய உடல்நிலை இந்த மாதம் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தாயார் விஷயத்துக்கு கவனமாக இருக்கிறது, தாயாருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது, மெடிக்கல் செக்கப் பண்ணுறது, தாயாரை மனம் கொணாமல் பார்த்துக்கிறதுலாம் உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி இந்த வருடம் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் ஏற்கனவே சொத்து சுகம் வைத்திருந்தாலோ அல்லது வீடு வாசல் வைத்திருந்தாலோ அதை புனரமைப்பு வேலை செய்யணுமே தவிர புதிதாக வாங்குவதற்கு உகந்த ஆண்டு இந்த ஆண்டு இல்லை என்பதை நினைவில் வச்சுக்கணும். ஸோ ஜூன் மாதம் முடிக்க விரயங்களாக இருந்தாலும் கூட அது ஒரு பக்கம் இன்பத்தை கொடுத்தாலும் ஒட்டுக்கு 2 மடங்கு செலவாக அளிக்கக்கூடிய காலகட்டம் அல்லது செலவழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சார் நீங்கள் சொல்கிறதுலாம் சரி சார். மேச ராசிக்காரருக்கு 2026 பணம் வரணும். எல்லாத்துக்குமே ஆண் பெண்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும். திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமியை போய் பார்த்துட்டு வந்தால் பற்றாத குறையில்லாத அளவுக்கு பணம் வரும். மேசராசிக்காரர்களுக்கு 2026 செலவினங்கள் குறையும் கடந்து. ஸோ மேசராசிக்காரர்கள் ஜூனுக்கு மேல் கவனமாக இருப்பதும் ஆன்லைன் பிஸ்னஸை குறைப்பதுமே சிறப்பு. ரிஷபராசி நேயர்களுக்கு பண வரவு இந்த 2026ஆம் ஆண்டு எப்போ கிடைக்குங்க சார்? ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதியிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதை விரயம் பண்ணால் தான் அது செலவு வரும். சார் என்ன சார் நீங்கள் குழப்புறீங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்கள் நான் அந்த ஆண்டு பலனே சொல்லிட்டு இருக்கிறேன். புதுசாக வீடு வாசல் வாங்குறது, புதிதாக அந்த விவசாய நிலம் வாங்குவது, இந்த விவசாய நிலத்தில் கிணறுகளுக்கு தண்ணி வரணும்னு சொல்லணும்னா போர் போடுறது, அல்லது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வீடு வாசல்களை அபிவிருத்தி பண்ணுறது. அப்போனா என்னதுன்னா அந்தளவுக்கு பணம் வரும்னு அர்த்தம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீர் தான் நீரை இறைக்கும், காசு தான் காசை சேர்க்கும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பண்ணுவது சிறப்பு வரும். அதே நேரத்தில் இந்த ஜூன் மாதத்துலேருந்து ப்ரைவேட் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ப்ரைவேட் பேங்காக இருந்தால் கூட வேண்டியதில்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன் ஒன்றும் தராது. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் சார் அரசாங்கத்துறையில் இன்ட்ரெஸ்ட் கம்மி, இது என்ன இப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு காலத்தில் கிசான் விகாஸ் பத்திரம்னா எங்கேயோ போயிடுச்சு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோகா பலன் இருக்கிறதுனால ஜூன் மாதத்துக்கு மேலே ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு செய்கிறதா இருந்தால் கூட அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அற்புதமான காலகட்டமாக கொடுக்கும். இவங்களுக்கும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா,
ஜூன் ஜூலை ஆகஸ்ட் முடிக்க நல்லாயிருக்கும். அதற்கப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் உகந்ததாக இருக்காது, கடும் சரிவுகளை ஏற்படுத்தக்கூடியதுக்கும். அதனால் ஆன்லைன் பிஸ்னஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நன்மை பயக்கும். ஸோ விரயம் இருக்குதுன்னு சொல்கிறாரா, வருமானம் இருக்குதுன்னு சொல்கிறாரா? விரயம் இருந்தாலே பணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பணமும் வரும். அந்த பணம் வரணும்னா நீங்கள் விரயமும் பண்ணணுங்கிறது தான் இந்த 2026 ரிஷபராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம். பிரத்யேகமாக இவங்க என்ன சார் வணங்குறது, என்ன எனக்கு இப்போ நினச்ச உடனே பணம் வேணும், அந்த கோயிலுக்கு போகிறனோ இல்லையோ எனக்கு நினச்ச உடனே பணம் வரணும். கஞ்சனூர்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ஸ்தலமான கஞ்சனூர் வழிபாடு, அதாவது கஞ்சனூர் சுக்கிர பகவானை நினைத்து அவருடைய பிரார்த்தனை பண்ணுறது, உங்களுடைய டிபியை கஞ்சனூருடைய இதை வச்சுக்கிட்டாலே பொருளாதாரம் பிரச்சனை. மிதன ராசி நேயர்களுக்கு பண சேர்க்கை பண வரவெல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டில் எப்போ கிடைக்குங்க சார்? ஸோ மிதன ராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து கர்ம சனி ஆரம்பிக்கிறார். அந்த கர்ம சனி அப்படிங்கிறது தகப்பனாருடைய உடல்நிலையில் பாதிப்பு, தகப்பனாரால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் கூட கர்மாவுக்கு நீங்கக்கூடிய ஆற்றலையும், பொருளாதாரத்தில் அப்படி திடீர் யோகம் குபேர யோகம்னா ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். நெடு நாட்களாக சுருங்கி சுண்ணாம்பு ஆகிட்டேன் சார், கடன் மேலே கடன் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே திடீர் யோகம், திடீர் குபேர யோகம், வெளிநாட்டு பயணம் இப்படியெல்லாம் மார்ச் மாதத்துக்கு மேலே ஏற்படும். மார்ச் மாதத்துக்கு முடிக்க நீங்கள் துடுப்பு போட்டாலும் ஊர் போய் சேராது, படகும். அப்படி தான் இருக்கும். மார்ச்சுக்கு மேலே உங்களை பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்திலையும் பயண காலகட்டங்களில் தொலைத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கிறதும் சிறப்பு பெறும். இவர் பிரத்யேகமாக ஆன்லைன் பிஸ்னஸை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும். அவங்களுக்கு கிரகச்சாரங்கள் சாதகமாக இல்லை. பல வகையில் சேமிப்பு பாதகாதியத்திலிருந்து பாதிப்பிலிருந்து மாற்றத்தை கொடுக்கும். ஸோ மிதராசிக்காரர்களாக சேமிப்பு இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சேமிக்கிறதுக்கும் திடீர் யோக பணமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த 2026 இருக்கிறது. இவங்க பெருசாக என்ன சார் வாங்கணும், காஞ்சி காமாட்சியினுடைய வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலனை கொடுக்கும். கரும்பு தானம் கொடுக்கறது சிறப்பாக இருக்கும் சார். கரும்பு கிடைக்கும் மாதம்னா தை மாதம் முடிக்க கிடைக்கும், மாசி மாதத்தில் சாமி கும்பிட கூட கிடைக்கும். கரும்பு கொடுத்தால் இரும்பு போல் வாழ்க்கை உண்டு. கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பண சேர்க்கை எல்லாமே எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சார்? கடகராசிக்காரர்களுக்கு காயை நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள், அப்படின்னா சமாளித்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஜூன் மாதம் 13ஆம் தேதி முடிய இந்த நிலமையில தான் இருக்கும். ஜூன் 13க்கு மேலே கடன் ராசியில் குரு வந்தாலும் குரு சந்திரமங்கல யோகம் ஏற்படும். வீட்டில் 2 நாட்களாக கடகராசியில் இருக்கக்கூடிய வீட்டில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அல்லது பேரன் பேத்தியர்களுக்கு காது குத்து வைபவம், இப்படி சுப செய்திகளும் சுப செலவுகளும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. ஸோ இந்த மார்ச் மாதம் முடிய சற்று பொறுமையை கடைப்பிடிப்பது, அப்புறம் ஏறுமுகமான காலத்தில் நமக்கு உதவி பண்ணதெல்லாம் மறந்துடுறது, இதெல்லாம் கடகராசி குணம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் இருப்பது நன்மை பிடிக்கும். தேவையில்லாமல் சிலர் வற்புறுத்தல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக சொத்து சுகம் வாங்குறத குறைச்சிக்கங்க. ஏன்னா காசு வந்தால் புரியாமல் பின்னாடி உதவும் சொல்லி ஏதாவது கொண்டு போய் மாட்டினா அது முடங்கி போய்விடும் அது கடந்து. ஸோ பேங்க் பேலன்ஸு குறிப்பாக கடகராசிக்காரர்கள் 2024 ஃபோன்பே ஜிபே எந்த பேயாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். முன்னே கேஷ் கொடுத்து பார்க்கணும், இல்லைன்னா பேன் போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலையும் இந்த ஆண்டு கடகராசி இருக்கிறது. ஸோ ஆன்லைன் ஆப்ரேட்டிங்கில் கூடுதல் கவனம் தேவை கடகராசிக்காரர்களுக்கு. சரிங்க, பிரத்யேகமாக என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்? திங்களூர் சந்திரன் வழிபாடு, சந்திர பகவானுடைய வழிபாடு இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குறிப்பாக கடகராசி பெண்கள்லாம் முத்து மாலை போட்டுக்கிறது இன்னும் முத்தான வாழ்க்கையை கொடுக்கும். சந்திர பகவானுக்கு போட்டுட்டு வாங்கி கூட இவங்க போட்டுக்கிறது சிறப்பு பெறும். ஆண்கள் முத்து மோதிரம் போட்டுறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும், அற்புதமான இதாக இருக்கும். சிம்மராசி நேயர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு பண சேர்க்கை வருவது எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சார்? சிம்மராசிக்காரருக்கு 2026 சனி இருக்கிறார், கேது இருக்கிறார், சில அது போக ராகுக்கு சில கிரகச்சாரங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு சாதகமாக இல்லை. இருந்தாலும் பொருளாதார வரவு உண்டு, எங்கிட்டாவது பணம் வந்துடும். அதே நேரத்தில் சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சுவாசனை கோளாறு, சுவாசிப்பு நுரையில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறனால அதெல்லாம் ஈடுகட்டுற அளவுக்கு எங்கிட்டனாலும் பணம் வந்துடும். பணத்துக்கு குறை ஒன்றும் கிடையாது. ஆனால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்கிறான். ஸோ அந்த குறையில்லாத வாழ்க்கை வாழணும்னா நிதானம், பொறுமை, உணவுல கட்டுப்பாடு, தன்னுடைய மூத்த பிள்ளையை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது, உடன் பிறந்தவர்களுடன் எடுத்தெறிஞ்சு பேசாமல் இருப்பது, பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் சாபத்துக்கும் ஆளாகாமல் இருப்பது, தன்னுடைய முன்னோர்களுடைய வழிபாடை கூட்டிக் கொள்வது, இதெல்லாம் ஒரு சிறப்பான பலனாக கொடுக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 2026. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த குரு மாறி 27 நாள் கழிச்சு 1/6 குரு மாறுறார்.
அப்போது அந்த 27/6க்கு மேலே இவங்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மையும் பொருளாதார வரவும் உண்டு. சிம்மராசிக்காரர்கள் பர்பதவத்தினி சமேதே ராமநாத சாமியை வழிபாடு பண்ணுறது, ராமேஸ்வரத்தில் போய் தீர்த்தம் மாறுறது உடலுக்கும் உள்ளத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் அபிவிருத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பண சேர்க்கை பண வரவெல்லாம் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சார்? சார், கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போயே பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நாடுகள்லாம் முடங்கி இருந்தது போனது இப்போயே நடைமுறையில் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியல. சார், நான் பணம் வருது நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஆனால் நான் கடனாக தான் வாங்குகிறேன் அப்படின்னா என்ன செய்கிறது ஏது செய்கிறது எப்படி செய்கிறது செய்கிறதுக்கே வழி இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவர்கள் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய படத்தை 3/2/2026 பிப்ரவரியிலிருந்து தொழில்துறையில் முதலீடு பண்ணுவது, தனித்து செய்யாமல் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து செய்வது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் அபிவிருத்தி பண்ணும். அபிவிருத்தி நமஸ்தின்னு சொல்லுவாங்க. சிங்கிளாக எதுவும் செய்யக்கூடாது. நான் சிங்கம்டா அப்படின்னா அவசியமாக போயிடும் பிறந்தது. ஸோ சேர்ந்து உழைக்கிறது, பார்ட்னர்ஷிப்பாக செய்கிறது, கடன் வாங்கியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நன்மை பயக்கும். இல்லைன்னா உங்களுடைய இருக்கக்கூடிய சொத்துக்களை ஏதாவது விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இது ஆகஸ்ட் மாதம் நடைமுறைக்கு வருது. இப்போயே சேர்ந்து உழையுங்கள், கடன் வாங்கி கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றியும், ஆண்டினுடைய இறுதி பகுதி டிசம்பரில் இரட்டிப்பு லாபமும். இப்போ ஆரம்பித்த தொழிலில் கரண்ட் பில்லுக்கும் வருமானத்துக்கும் செலவுக்கும் சரியாக போச்சுன்னு சொல்கிறவங்களாம் திடீர் இரட்டிப்பு லாபக்கூடிய தொழிலும் பேரும் போரும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக கன்னிராசிக்கு 2026 இருக்குது. பிரத்யேகமாக இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி. அதாவது தொழில்துறைக்கு வேறு பொருளாதார உறவு கொடுக்கக்கூடிய அந்த புதனுடைய ஸ்தலமாகக்கூடிய அன்னை மீனாட்சி வழிபாடு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். மீனாட்சி படத்தை எப்போயுமே கையில் வச்சுக்கிட்டால் பொருளாதார அபிவிருத்தி உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பண சேர்க்கை எல்லாமே எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சார்? ஸோ துளாராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கடை வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் நேரம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது க்ளோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிருக்கும். அதாவது தொழில்துறையில் ஒன்றை மூடி இது முடிக்க உட்கார்ந்த இடத்துல இருந்தவங்கன்னா அலைந்து திருந்து தான் காசு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்போ கடந்து அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் உண்டு. 2/3/2026 மதியம் 11:14 பொருளாதார வரவு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் எவ்வளோ பொருளாதாரம் வந்தாலும் 15/8/2026 சுதந்திர தினம் முடிக்க செலவினமாகவே இருக்கும். அது கடந்து வரவு ஒரு பக்கம் வரணும்னா அலைஞ்சே ஆகணும். துளாராசிக்காரர்கள் அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் உண்டு. அப்படி அலைஞ்சவங்களுடைய வருமானமும் 15/8 செலவாகும். இதுவும் மாற்ற இயலாது. அத்தனை பேர்த்துக்கும் இது பொருந்தும். அதே நேரத்தில் 15/8க்கு மேலே நீங்கள் சேர்க்கக்கூடிய சேர்த்து 3 மடங்காக ₹1 போட்டிங்கன்னா ₹3 சேர்க்குற மாதிரி அப்படி ஒரு இருக்கும். ஆனால் ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். மாதத்தினுடைய இறுதி பகுதியில் பொருளாதாரத்துடைய வல்லுநர்கள் ஆலோசனை கேட்டு ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பண்ணும் பொழுது அடுத்த வருடத்துக்கு இரட்டிப்பு லாபம் கொடுக்கும். அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. துளாராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய அப்படின்றது ஸ்ரீரங்க ரெங்கநாதரை வணங்குறது, அவனுடைய பணத்தை வச்சுக்கிறது, அவரை நினச்சிட்டு எந்த வேலை செஞ்சாலும் பொருளாதாரம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு பண சேர்க்கை பண வரவெல்லாம் அது இருக்க எந்த காலகட்டத்தில் நடக்குங்க சார்? சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சமீப காலமாக வரவு உண்டு, ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா செலவு இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு செலவு பண்ணேன், எங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணேன், எங்கள் மாதிரி எப்படி வரவு இல்லாமல் எப்படி செலவு பண்ண முடியும்? செலவு சொல்லுவவர்கள் வரவை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. பூர்வீக சொத்து வரும். எந்த வகையிலையாவது செலவு இருக்குதுன்னா வரவு இருக்குதுன்னு தானே அர்த்தம். செலவை கூடுதலாக இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் வரவு இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளாத உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே வரவில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். காசை சேமிக்க பழகுங்கள், குறிப்பறிந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், தொழில்துறையில் நிறைய முதலீடு பண்ணுங்கள். இவங்க கொஞ்சம் துணிஞ்சு ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் இவங்களுக்கு அபிவிருத்தியை கொடுக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு உதவியாளர்னால ஓத்திரம் இல்லாமல் இருப்பது இதெல்லாம் விருச்சிக ராசிகளுக்கு நன்மை பயக்கும். இவங்களுக்கு 2026 ஆகஸ்ட்டுக்கு மேலே அற்புதமாக இருக்குது. அது முடிக்க நான் மேலே சொன்ன மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இவங்க காளிகா அம்மாளுடைய வழிபாடு, இந்த காளின்னு சொல்லக்கூடிய வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசுக்கு கஷ்டம் இருக்காது. தனுசு ராசி நேயர்களுக்கு இது 2026ஆம் ஆண்டு பணவரவு பண சேர்க்கை இதெல்லாம் இப்போ வரும் சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 21/1/2026 பொருளாதார அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அது கடந்து அதில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரக்காரங்களுக்கும் இது பொருந்தும். அது ஸோ 1/6/2026 முடிக்க செலவினங்கள் இருக்கும். பிள்ளைக்கு செலவு பண்ணலாம், வீட்டுக்கு செலவு பண்ணலாம், கல்யாணத்துக்கு செலவு பண்ணலாம், வண்டி கூட செலவு பண்ணணும், டியூப்லைட் எரியிலேருந்து தொட்டால் இரட்டிப்பு செலவு வரும். இப்படி விரயமாகவே இருக்கிறது. 1/6க்கு மேலே அந்த தன்மை மாறும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம், கடல் கடந்து போய் சம்பாதிச்சிட்டு வர்றது, அதாவது உள்ளூரில் லேடிஸாக இருக்கிறாங்க அப்படின்னா
ஊராக சென்று சம்பாரிச்சிட்டு வரக்கூடியது, இந்த மாதிரி யோக பலன் கொடுக்கக்கூடியதெல்லாம் 1/6க்கு மேலே தனுசு ராசிக்காரர்களுக்கு நடைமுறையில் வருது. இருந்தாலும் பயண நேரத்துலையும் அந்த பெட்டகம், பொட்டிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாவி ஐட்டத்தில், வீட்டு சாவி, நம்ம பேங்கில் வைக்கக்கூடிய லாக்கரு, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது பல வகையில் நன்மையை கொடுக்கும், பாதிப்பை ஏற்படுத்தாது. தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஒரு தடவையாவது நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்த்தோம்னா அந்த வாயு புத்திரனால் வளமான வாழ்க்கை. மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பணவரவு பண சேர்க்கை எல்லாம் எப்போ கிடைக்கும் சார்? சார், மகர ராசிக்காரர்களுக்கு பிரத்யோகமாக 19/6/2026க்கு மேலே தான் யோக பலன். அதாவது பொருளாதார ரீதியாக மீதி இதில் சந்தோஷம், ஆனந்தம் இதெல்லாம் ஏற்பட்டாலும் அதை முடிக்க மந்த நிலையிலே இருப்போம். நிறைய விலை செலவு பண்ணிட்டேன் சார், ஜூன் பிறந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சனி பயிற்சி மாறினா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, குரு மாறினா நல்லா, குரு மாறி 19 நாள் ஆனால் தான் அவங்களுக்கு நன்மை பயக்கும். அதுக்கப்புறம் புதிதாக தொழில் தொடங்குவது, வீடு வாசலை விற்றுட்டு அவுட்டரில் வீடு வாசல் வாங்குறது, வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்வது, நாட்களாக போட்டிருந்த டெபாசிட்டை மாற்றிட்டு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குன்னு வேறு பேங்க் மாற்றுவது, பழைய கடனை அடைப்பது, இப்படி எல்லாமே நன்மை பெறணுமா மகர ராசிக்கு 19 அது முடிய வெயிட் பண்ணுங்க. அது முடிய எடுக்கக்கூடிய எந்த செயலும் பொய்க்கும், பலன் தராது, மாறாக விரயத்தில் போய் விட்டுரும். மகர ராசிக்காரர்கள் 2026 பொருளாதார சேர்க்கை, பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதாரம் வரணும்னா 19/2026 மாலை 4:26 முடிக்க சும்மா இருந்தாலே போதுமானது, விரயம் வராது. அதற்கப்புறம் படிப்படியாக முன்னேற்றம் கிடச்சி 2026 வில் செட்டில்டுன்னு சொல்கிற அளவுக்கு அற்புதமான காலகட்டம். மகர ராசிக்காரர்கள் உத்தியோகமாக எனக்கு காசு பணம் 6 மாதம் இன்னும் 3 மாதம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, எனக்கு உடனே பணம் வேணும், இப்போ எனக்கு தச்சமாக உடனே வேணும் அப்படின்னா திருக்கருகாவூர்னு சொல்லக்கூடிய கற்பகாம்பிகையுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் சில கசப்பான தன்மையை மாற்றும், கருவாய் உருவாய் பணத்தையும் சேர்க்கும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பண சேர்க்கை பண வரவு எல்லாம் எப்போ கிடைக்கும் சார்? சார், கும்பராசிக்காரருக்கு 5/2/2026 த டைம் ஸ்டார்ட் நவ். அந்த எப்படி ராக்கெட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்டோ அதிலேருந்து ஸ்டார்டிங். ஸோ அதிலேருந்து 11 நாள் 16 நாள் அவங்களுடைய ஜனநாயகத்தை பொறுத்தளவுக்கு அதிகபட்சம் பிப்ரவரி மாதம் 28 தேதிக்குள்ளே வில் செட்டில்டு. அது பணம் வந்துருச்சுங்கிறதுக்காக ஆடக்கூடிய தன்மையை குறைச்சிக்கோங்க, உழைப்பை கூட்டிக்கங்க, குடும்பத்துக்கு முதல் செய்யுங்க. வாங்கின கடனில் 3 பகுதியாக பிரித்து கொடுங்க, ஒரே செட்டில்மெண்ட் பண்ணாமல். அப்போ பிறருடைய தோஷமும் பிறருடைய சாவும் பாதிக்காது. கும்பராசிக்காரர்கள் நினைவில் கொள்ளணும், பணம் வரவும் பொழுது சாபத்தையும் குறைச்சி கொண்டே வரணும். இதெல்லாம் நன்மை பயக்கும். இவங்க பிரத்யோகமாக நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நாகராஜருடைய வழிபாடு, அதாவது சர்ப கிரகத்தினுடைய வழிபாடுகளை கூட்டிக் கொள்வதும் பல வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ 5ஆம் தேதியிலேருந்து அற்புதமான காலகட்டம். மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பண வரவு பண சேர்க்கை எல்லாம் எப்போ கிடைக்குங்க சார்? சார், மீனராசிக்காரர்களுக்கு பண வரவு பண சேர்க்கையெல்லாம் வேணாம், இருக்கிற பணம் போகாமல் இருக்குன்னு நினைங்க கடந்து. ஸோ இருக்கிறது விரயஸ்தானம் ஆகாமல் இருந்தாலே உங்கள்கிட்ட இருக்கிற பணமே இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். அது தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உழைக்க காசை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வாங்க. ஏற்கனவே ரெகுலராக நடக்கிற செலவுன்னு விவாதம் பண்ணாமல் அதை குறைக்கிறதுக்கு வழி பாருங்கள். கடந்து சேமிக்காட்டினாலும் பரவாயில்ல, செலவையும் மனதில் ஏற்படக்கூடிய அந்த செலவினத்தையும் குறைச்சாலே சனி பகவானால் பாதிப்பு இருக்காதுங்கிற நினைவில் கொண்டுங்க. ஸோ 2026 மீன ராசிக்காரர்களுக்கு 1/12/2026 முடிக்க பணத்தை ஈடுகட்டலாம். ஆனால் பண வரவு சேமிப்பதற்கோ பண வரவை ஆட்சி செலுத்துவதற்கோ பணத்தை அதிகமான பணம் வருவதற்கோ பணம் இல்லை. இந்த 1/12/2026 மேலே திடீர் குபேர யோகத்தினால இந்த வருடம் முழுவதும் இழந்த இழப்புக்கு, அதாவது இந்த வருவது முழுவதுக்கும் சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு திடீர் யோக பண்டம். இந்த லாட்டரி சீட்டில் 56 லட்சம் 6 லட்சம்னு விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யோக பலம் 1/12க்கு மேலே தான் உண்டு. அது முடிக்க சும்மா இருப்பதே புத்திசாலித்தனமான செயலை குறிக்கும். ஸோ மீனராசிக்காரர்கள் மகத்தான வாழ்வு பெறுவதற்கும் அடுத்து மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கும் மருதாசனம்னு சொல்லக்கூடிய நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துக்கு மருதமலை வழிபாடு பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மருதாசனை கொடுத்தா நாளைக்கே 50 லட்ச ரூபா கொடுப்போம்னா கொடுக்க மாட்டான், பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குவோம். 12 ராசி நேயர்களுக்குமே பணவரவு எப்படி அப்படிங்கிறது முழுமையாக நம்ம பார்த்தோம் சார். நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.